கருப்பு சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி தேவையில இருந்தது. ஏன்னா அவருக்கு வந்து ஓடிடியில் ஜெய்பீம் சூரரை போட்டிருக்க அப்புறம் ரிலீஸ் ஆன எந்த படமுமே பெரிய அளவுக்கு போகல. கடைசியா ரிலீஸ் ஆன ரெட்ரோ கூட அந்த அளவுக்கு பெருசா போகல. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல வெளியான படம் கூட அந்த அளவுக்கு பெருசா போகல. பட் ஆஃப்டர் லாங் எக்ஸ்பெக்டேஷன் 2-3 தடவை டேட் தள்ளி போனாலும் நிறைய பிரச்சனை இருக்கு, ரீஷூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி கிசுகிசுகள் வந்தாலும் கருப்பு படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு செட்டில்மெண்ட் பிரச்சனையினால தள்ளி போய் இன்னைக்கு காலையில வந்து 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவரைக்கும் சூர்யா அவர்கள் நடித்த படத்துல இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். படத்தோட கதை என்னன்னா, ஒரு கோர்ட்டு, அந்த கோர்ட்டுக்குள்ள நடக்கிற நிறைய அட்டூழியங்கள், அசம்பாவிதங்கள், எப்படி பொய் சொல்லி ஏமாத்தி காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தான் கொண்டு போறாங்க. அந்த கோர்ட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு. கேஸுக்காக கேரளால இருந்து வந்த ஒருத்தர் வந்து இந்த கோவில்ல சாமி கும்பிட்ட உடனே கருப்பண்ணசாமி வந்து நேர்ல வர்ற மாதிரி வச்சிருக்காங்க. கருப்பண்ணசாமி தான் சூர்யா அவர்கள். அவர் வந்து நேர்ல வந்து எல்லாருமே தண்டிக்கிற மாதிரி, அப்புறம் ஆர்ஜே பாலாஜி சவால் விடுற மாதிரி, அதை அவர் ஏத்துக்கிட்டு பண்ற மாதிரி அது ஒரு பிளே வந்து கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி ஸ்டார்டிங்ல ஒரு 35 to 40 மினிட்ஸ்க்கு வந்து சூர்யா அவர்களே வரமாட்டாரு. இது வந்து விக்ரம் படத்தோட அதே பாணியில தான் இருந்தது. சூர்யா அவர்களே வரமாட்டாரு. படம் அவர் இல்லாமே நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் வந்து நல்ல ஹைப்லே தான் போகும். வந்து நிறைய விஎஃப்எக்ஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். நீங்க வந்து சண்டை, அடிதடி, ஆர்ஜே பாலாஜியோட வில்லனிசம், அந்த மாதிரி த்ரிஷா அவர்களுடைய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நமக்கு மிக்ஸ்டா கொடுத்ததால நமக்கு வந்து டைம் போறதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல கமர்ஷியலா சூப்பரா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்தோம்னா அந்த கதை வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்டோரி கொண்டு வருவாங்க, அது முடிஞ்சிடும். செகண்ட் ஹாஃப்ல வந்து உங்களெல்லாம் நான் திருத்தரண்டா அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் வந்து ஒரு சில வேலைகளை பண்ணுவாரு. அதுல காமெடி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது காமெடி படமா இல்ல கடவுள் ரிலேட்டடான படமா அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து போய்கிட்டு இருக்கோம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் வந்து டவுனாவே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 சீன் வந்து நல்ல ஹைப் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு ஃபுல் படத்துலயுமே. சாய் அப்னேக்கரோட மியூசிக் வந்து ரொம்பவே படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரே இடத்துல வந்த மியூசிக் திரும்ப திரும்ப வந்தாலும் அவருடைய அந்த பாட்டு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு படத்துக்கு. சூர்யா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டர் எடுத்து பண்ணது நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதுல இருக்கிற எல்லாருக்குமே ஓரளவுக்கு எல்லா கேரக்டரையுமே ஈக்குவலைஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜியோட வில்லனிசம் வந்து நல்லா இருக்கா இல்ல வேற யாராவது யூஸ் பண்ணிருக்கலாமா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆர்ஜே பாலாஜி வில்லனா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த கேரக்டர் வந்து அப்படிதான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதா இல்ல ஒரு காமெடி பண்றாரு அதுக்கப்புறம் வில்லனா இருக்காரு, அது வந்து கொஞ்சம் கான்ட்ராடிக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனா போட்டிருக்கலாமோ இல்ல இந்த கேரக்டருக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்களா தெரியல. அது வந்து கொஞ்சம் டவுனா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எமோஷனல் இருக்கு, பட் எமோஷனல் கனெக்ட் வந்து பெருசா ஆகல. வந்து கேரளால இருந்து 2 பேர் வருவாங்க, நகையை கொள்ளையடிச்சிருவாங்க, அதை வாங்குறதுக்கு தான் போராடுவாங்க. அந்த பொண்ணு வந்து இன்டர்வெலுக்கு முன்னாடியே இறந்துருவாங்க. அந்த இடத்துல எமோஷன் வந்து அந்த அளவுக்கு பெருசா கன்வே ஆகல. அந்த விஷயம் ஒண்ணு. அப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜியோட வில்லனிசம் எல்லாமே ஒரே எப்படி சொல்றது, லாஜிக் அப்பாற்பட்டது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்க வந்து லாஜிக்க நினைச்சிட்டு இந்த படம் பார்க்க முடியாது. அதை நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். லாஜிக்ன்ற ஒரு விஷயத்த தியேட்டருக்கு வெளியே வச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜாலியா உட்காந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல வந்து வேட்டை கருப்பனே நேரா இறங்கி வந்திருக்க மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து இருக்கும். அந்த சீனை ஆரம்பிச்ச உடனே தியேட்டர்ல இருந்து ஒரு 10-15 பேர் தொடர்ந்து எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. எதனாலன்னு தெரியல, பட் ஒரு 15-20 பேர் வந்து வெளியே போனது என்ன திடீர்னு எந்திரிச்சு வெளியே போறாங்க, பிடிக்கலையோ இல்ல இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களோ இல்ல வச்சு செஞ்சுட்டாடா அப்படின்னு சொல்லி போறாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து நான் புதுசா பாக்குறதால எனக்கு வந்து அது அந்த மியூசிக்கோட சேர்த்து பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. ஒரு சில தியேட்டர்ல எல்லாம் நிறைய பேருக்கு சாமி வந்ததாலாம் வீடியோ போட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அப்படி உண்மையாக இருந்தால்
வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த சீனுக்கும் அந்த மியூசிக்கும் கேட்கும் போது நமக்கே ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கு. கொரியோகிராஃபி தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு இருந்தது. ஏன்னா பாட்டு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு, அந்த லொகேஷன் அந்த சீன் எல்லாம் சூப்பரா இருக்கு கலட்டோனுக்கு. பட் இவர் சும்மா இப்படி கையாசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது. அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா கேமரா ஒர்க் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதை குறை சொல்லவே முடியாது அப்படின்ற அளவுக்கு கேமரா ஒர்க் வந்து நல்லா இருந்தது. இவங்க எடுத்த எல்லா இடமுமே செட்டு, அது வந்து நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில் தான் எடுத்திருக்காங்க, எங்கேயுமே லைவ் லொகேஷனே இவங்க போலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எல்லா கதைக்களமுமே இருந்தது. விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு சீன்ல மட்டும் கடைசியில இருக்கிற சீன்ல மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் மற்றபடி விஎஃப்எக்ஸ் சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தில் நிறைய ரெஃபரன்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லியோவோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு. லியோவில் அந்த கஃபே ஃபைட் சீன் இருக்கும்ல, அந்த சீனோட ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சில்லறையை சதற விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களே மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிறது, இளையராஜா அவர்கள் கேஸ் போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த மொமெண்ட்ல நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்தது. சீன்ஸா பார்க்கும்போது கூஸ் பம்ஸ் மொமெண்ட்னா படத்துல வந்து நிறைய சீன்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குறிப்பா நிறைய சீன்ஸே இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப்ல தான் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாமோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் ஃபயரா இருக்கணும். அப்பதான் வெளியே வரும்போது அவனுக்கு வந்து அந்த நிம்மதி இருக்கும், பார்த்துட்டான்டா அப்படின்னு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபயரா கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏதோ நெருப்புட்டியை குளிச்சு போடுற மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. மியூசிக்னு பார்த்தோம்னா மியூசிக் வந்து நல்லாவே இருந்தது. எல்லா இடத்துலையுமே அந்த கருப்புக்கான டோன் யூஸ் பண்ணது எல்லாமே சூப்பராகவே இருந்தது. ஒரு பாட்டு தான் ஃபுல் ஃபிளெஜ்டா வருது, இன்னொரு அந்த 4 பேர் சாங் வந்து கம்மியான போர்ஷன்ஸ் தான் வருது. நல்ல வேலை அந்த பார்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டை யூஸ் பண்ணாம விட்டாங்க. வந்துருந்துச்சுன்னா வெறுப்பா இருந்திருப்பேன் நான். அந்த பாட்டு அவ்வளோ காண்டா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது சாய் அப்னேக்கருக்கு இது வந்து ஒரு நல்ல மூவி, நல்ல மியூசிக் ஸ்பேஸ் கொடுத்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஸ்டன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு தான் எல்லா இடத்துலையுமே இருந்தது. இந்த ஒரு சீன்ல வந்து சும்மா யோசிக்கிற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து மெட்ரோ ட்ரெயின்ல உள்ள போற மாதிரி கண்ணாடி அடிச்சுட்டு மேல தூக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம வந்து அதை கேள்வி கேட்க முடியாது. கடவுளுக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி திரும்ப நம்மகிட்டே வருவாங்க. அதனால அதை நம்ம கொஸ்டின் பண்ணாம நம்ம வந்து அதை தாண்டி போக வேண்டியதா இருக்கு. ஓவராலா கருப்பு அப்படின்ற படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன் டைம் வாட்சபிள். நீங்க வந்து ஒரு டைம் தாராளமா போய் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்டர்டைனிங்கா நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். இது சூர்யா அவர்களுக்கு கம்பேக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களுக்கு இந்த படம் எவ்வளவோ பரவாயில்ல. கங்குவா, ரெட்ரோ அதெல்லாம் பார்த்ததுக்கு நம்ம இதை தாராளமா பார்க்கலாம். இது வந்து ரொம்ப மசாலா கொடுத்து எடுத்திருக்காங்க. அது இப்ப இருக்க ஆடியன்ஸுக்கு வந்து அது சூட் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்டர்வல்ல பின்னாடி ஒரு 4 பசங்க இந்த படத்துக்காரா கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் ஓவர் மசாலா தான் படம். நம்ம வந்து மசாலா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. தெலுங்கு காரம் அளவுக்கு இங்க மசாலா சேர்த்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தோம்னா ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர். இதுல வந்து மெசேஜ் சொல்லணும்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்றத வந்து அந்த படத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃப்ரீ டைம் இருக்கு, படம் பார்க்கணும்னு உங்களுக்கு தாட் இருக்கு அப்படின்னா போய் கண்டிப்பா பாருங்க. இது வந்து தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம், அதனால எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க, பாருங்க. ஒன் டைம் வாட்சபிள், ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம் தான். கருப்பண்ணசாமியை பேஸ் பண்ணி எடுத்த படம் இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். அந்த டோனை வந்து நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு இது ஒரு பூஸ்டை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூர்யா சாருக்கும் இது ஒரு நல்ல படமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தியேட்டர்ல போய் படம் பாருங்க.